மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்றீர்கள். நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான கோட்பாடை பற்றி, சமன்பாடை பற்றி உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஏதாவது விதி இருக்கிறதா, விதிமுறை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா, சமன்பாடு இருக்கிறதா, கோடு இருக்கிறதா? இயேசுநாதர் எஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சமன்பாட்டின் பெயர் என்ன? பேஷன், டெத், ரெசரக்ஷன். இதுதான் ஒரு தியரி என்று சொல்லலாம். PDR கோட் இல்ல, PDR தியரி. பேஷன், டெத், ரெசரக்ஷன். இந்த மூன்றும் அவசியமாகிறது. தமிழில் சொன்னால் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. PIU கோட்பாடு, சமன்பாடு, விதி. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. இதுதான் பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை முன்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச இயக்கவியல் என்று சொல்லலாம். பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. PIU கோட்பாடு, PDR தியரி அல்லது PDR லா. பாடுகள், இறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது துன்பம் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். சஃபரிங். நமது இந்திய மண்ணிலே பல மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். புத்தர், மகாவீர், இப்பேற்பட்ட மகான்கள் படிப்பினைகளை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இருவருமே துன்பத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை அடையலாம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக புத்தர் 4 நோபல் ட்ரூத், 4 மாபெரும் உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அந்த உண்மை என்ன? துன்பம் என்பது உண்டு. துன்பம் எதிலிருந்து வருகிறது என்றும் நாம் கண்டுபிடித்து விட்டோம். பேராசை, ஆசையிலிருந்து வருவதுதான் துன்பம். இது 2வது உண்மை. முதல் உண்மை நான் சொல்லிட்டேன், துன்பம் என்பது உண்டு. 2வது, துன்பம் ஆசையினால் ஏற்படுவது. 3வது உண்மை அவர் சொல்லுகிறார், துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம். எஸ், துன்பத்திலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் சொல்றார். 4வது உண்மை என்னன்னா, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் 8 வகையான உண்மை பாதைகளை நாம் நமது வாழ்விலே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 8-fold path என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். சரியான சிந்தனை, சரியான சொல், சரியான செயல்பாடு, சரியான நோக்கம் என்று 8 விதிமுறைகளை அவர் சொல்லுகிறார். இவற்றை செய்தால் நாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வரலாம். புத்தருடைய ஞானம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் பிறப்பிலிருந்து அறுக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும். ஆகவே எஸ்கேப்பிங் ஃப்ரம் சஃபரிங், துன்பம் தேவையில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுநாதர் சற்று மாறுபடுகிறார் புத்தருடைய டீச்சிங்கிலிருந்து. இயேசுநாதர் சொல்வது, பாடுகளும் இறப்பும் நீ வாழ்க்கையில் உபயோகிக்கலாம் என்று சொல்லுகிறார். சஃபரிங் அண்ட் டெத் மூலப்பொருள்கள், மூலாதாரங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். பேஷன் அண்ட் டெத் அவசியமாகிறது என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். இந்த பிரபஞ்சத்தில் துன்பமும் இன்பமும் மரணமும் இவையெல்லாம் மூலாதாரங்கள். இவற்றின் வழியாகத்தான்
நாம் உயிர்ப்பை அடைய முடியும், உயர்நிலையை அடைய முடியும். அதுதான் பா இ உ கோட்பாடு. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற விதிமுறையே இதுதான். இன்றைய தினம் நாம் இன்றைய நிலவரத்துக்கு வந்திருக்கின்றோம் என்றால், இதற்கு முன்னால் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த மூன்று தான் இந்த பிரபஞ்சத்தை இன்றைய நிலவரத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இனிமேல் வரப்போகின்ற ஃபியூச்சர், எதிர்காலத்தில் கூட இந்த பாடுகளும், இந்த இறப்பும், இந்த உயிர்ப்பும் தான் நம்மை கடையெல்லை வரைக்கும் கூட்டிச் செல்லும் என்பதில் ஐயமே கிடையாது. மனிதன் பிறந்ததிலிருந்து ஒரே கேள்விதான் கேட்கிறான் இன்றைக்கு கூட. ஜனனம், மரணம். எங்கிருந்து ஜனனம் வந்தது? மரணம் எங்கே போகிறது? இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவைதான் பெரும் கேள்விகள். மனிதனை இன்றைய தினம் கூட துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவோ மகான்கள் வந்து சொன்னாலும் மனிதனுக்கு நிறைவில்லை, தேடிக்கொண்டே இருக்கிறான். வேறு பதில்கள் ஏதாவது இருக்கின்றனவா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய சிந்தனை என்றுமே சென்று கொண்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலை விஞ்ஞானிகள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். முதலிலே நியூட்டன், விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் 17வது நூற்றாண்டில் கிராவிட்டி, ஈர்ப்பியல் கோட்பாடு என்று சொன்னார். ஈர்ப்பியல் கோட்பாடு அவர் பல கணித இலக்கணங்களை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னார். ஈர்ப்பின் வழியாகத்தான் நாம் பூமியிலே இருக்கிறோம். ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாம் பறந்து விடுவோம், ஒருத்தர் கூட இந்த பூமியில் இருக்க முடியாது. ஈர்ப்பு சக்தியால் தான் நமது பூமியும் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது, மற்ற 8 பிளானட்ஸும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஈர்ப்பு விதியால் தான் அண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. பிக் பேங், பெரு வெடிப்பு என்று சொல்லக்கூடிய கோட்பாடு ஈர்ப்பியலை சார்ந்தது, கிராவிட்டி. நியூட்டன் தனது விதிகளை வைத்து பிக் பேங், பெருவெடிப்பு சமன்பாட்டை விளக்குகிறார். ஒளி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறது ஆதியாகமம். கடவுள் படைத்தார். மூலப்பொருளும் ஆற்றலும் இவைதான் படைக்கப்பட்டன. இரண்டும் சேர்ந்து ஈர்ப்பு விதிக்கு உட்படுத்தப்படுகின்றன. மேட்டர் அண்ட் எனர்ஜி, மூலப்பொருளும் ஆற்றலும் இரண்டும் சேர்ந்து ஈர்க்கப்பட்டு வெடிக்கிறது. அழுத்தத்தின் மூலம் பெருவெடிப்பு. பிரபஞ்சம் இப்படித்தான் உருவானது. ஆண்டவருடைய வார்த்தை தான் உருவாக்கமாக மாறுகிறது. Let there be light on earth. பூம், ஈர்ப்பு விதி. இதில் நாம் பார்க்கிறோம், ஈர்ப்பிலே பேஷன், டெத், துன்பமும் மரணமும், ஜனனமும் மரணமும் ஒன்றாகிறது. அழிந்து விட வேண்டுமே. மரணம் PDR, டி அல்ல கடைசி வார்த்தை. பேஷன், டெத், ரெசரக்ஷன், டி அல்ல கடைசி வார்த்தை, ஆர் தான். பாயிவு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. ஈ அல்ல கடைசி வார்த்தை, உ, உயிர்ப்பு. மூலப்பொருளும் ஆற்றலும் இணைந்து துன்பத்தை அனுபவித்து இறந்து ஒரு புது பிரபஞ்சமாக வெடிக்கிறது. ரெசுரக்ஷன், உயிர்ப்பு. அதுதான் நாம் பார்க்கக்கூடிய
அழகான கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், கருப்பு துளைகள், வெள்ளை குள்ளர்கள், சிகப்பு குள்ளர்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் ஆற்றல்களாகிய ஈர்ப்பு தன்மை, மின்சார காந்த சக்தி, வலுவான அணுசக்தி, வலுவற்ற அணுசக்தி, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், மூலக்கூறுகளாகிய மாலக்யூல்ஸ், இப்பேற்பட்டவை உயிர்ப்பாக வெளியே வருகின்றன. பாடுகள், இறப்பு, இந்த மூலக்கூறுகள், இந்த அண்டங்கள், பிரபஞ்சங்கள் பிறக்க வேண்டும் என்றால், மனிதர்கள் கூட பிறக்க வேண்டும் என்றால், பாடுகளும் இறப்பும் அவசியமாகிறது. எஸ், பேஷன், டெத் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார் அழகாக. அவர் புரிகின்ற விதத்தில் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் நியூட்டனுடைய ஈர்ப்பியல் சமன்பாட்டை படித்தால் நமக்கு விளங்கவே விளங்காது. கடினமான கணிதம் அதில் இருக்கிறது. கணக்கே வராது, எனக்கு சுத்தமாக வராது. ஆகவே நான் புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கணக்கில் மேதாவிகள் இருப்பீர்கள் நேயர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சாலும் சரி, எனக்கு புரியலன்னாலும் சரி, நியூட்டன் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாடுகள், இறப்பு, ஒரு பெரிய உருவம் ஒரு சிறிய உருவத்தை ஈர்க்கின்றது. இதுதான் ஈர்ப்பியல். இரண்டுமே ஒன்றாகின்றன. அதை ஒரு சமன்பாடாக கொடுக்கிறார் அவர். G is equal to m1 m2. அதாவது மேட்டர் ஒன்றாவது ஒரு பருப்பொருள், இரண்டாவது ஒரு பருப்பொருள், இவை ஈர்ப்பின் மூலமாக ஒன்று சேருகின்றன. இன்றைய தினம் நமது அண்டவெளியின் பெயர் பால்வெளி அண்டம், மில்கி வே கேலக்சி என்று சொல்கிறார்கள். இந்த மில்கி வே கேலக்சி கூட ஈர்ப்பியலுக்கு உட்படுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் வெறும் கருந்துளை தான் இருந்தது, பார்க்க முடியாது. கருந்துளையில் ஏராளமான ஆற்றல்கள் இருக்கின்றன. மேட்டர் அண்ட் எனர்ஜி பார்க்க முடியாமல் இருக்கின்றன. நம்ம தப்பி தவிர கருந்துளை பக்கத்தில் போனோம்னா நம்மள லபக்கன் சாப்பிட்ரும். அவ்வளவு பவர்ஃபுல் கிராவிட்டி, ஈர்ப்புத்தன்மை அதில் இருக்கிறது. ஸோ இவ்வளவு தூரம் அண்டத்துக்கு நடுவில் இருக்கிறது. ஆகவே ஈர்ப்புத்தன்மை இருப்பதால் பலவிதமான பொருட்களை, மேட்டர், மூலப்பொருட்களை தன்னகத்தை இழுத்து ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக நாம் அண்டவெளியில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த ஈர்ப்பிலே கலந்து விட்டோம். கடைசியாக உயிர்ப்பாக நாம் அண்டவெளியை பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த ஒரு பிரகாசமான ஒரு ஒளியாக நாம் பார்க்கிறோம். பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பை நமக்கு கொடுக்கின்றன. அவைதான் அண்டங்கள், அவைதான் நமது ஸ்டார், நமது சூரியன். இரண்டாவதாக 19 நூற்றாண்டில் டார்வின் வருகிறார். டார்வின் உண்மையாகவே விஞ்ஞான ரீதியில் எடுத்து சொன்னாலும் அவருடைய கருத்துக்கள் இயேசுநாதருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த பிரபஞ்ச கோட்பாடிலிருந்து தான் கடன் வாங்கப்பட்டிருக்கின்றன. அருளப்பர் 12:24 விவிலியத்தில் அழகாக இயேசு சொல்லுகிறார். நாம் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, தந்தையே, இயேசுவே, பாயீவு என்று சொல்றீங்க, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு சரியா விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஸோ அதைத்தான் அருளப்பர் 12:24 நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார்,
கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அழிந்தால் ஒழிய பலனை கொடுக்காது. அழிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். பாயீவு கோட்பாடின் விளக்கம் இதுதான். PDR தியரியின் எக்ஸ்பிளனேஷன், உரை இயேசுநாதர் நமக்கு தெளிவாக படம் பிடித்து தனது தந்தை எப்படி இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துகிறார் என்ற சமன்பாட்டின் வழியாக, எந்த கோட்பாட்டின் வழியாக, எந்த விதிமுறை வழியாக அவர் இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று இயேசுநாதர் கண்டுபிடித்து மக்களுக்கு விளங்குகின்ற வகையிலே இந்த சமன்பாட்டை நமக்கு விளக்கி சொல்லிருக்கிறார். இப்பொழுது மூன்றாவது விஞ்ஞானிக்கு வருவோம். இவர்தான் மாபெரும் விஞ்ஞானி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சார்பியல் சமன்பாடு அல்லது கோட்பாடு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் டக்குனு. E is equal to mc squared. E is equal to mc square. E என்றால் எனர்ஜி, ஆற்றல், is equal to m என்றால் மூலப்பொருள், மேட்டர். மேட்டர் மேட்டர் 4 வகையாக இருக்கிறது தெரியும். திடமானது, திராவகமானது, ஆவியானது, மின்மமானது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சி என்பது ஒளியின் வேகம், போட்டான், ஒளி துகள்களின் வேகம். ஸ்கொயர், ஸ்கொயர் என்றால் எண்ணற்ற வேகம் கொண்ட போட்டான்ஸ். இந்த உலகத்தில் ஒளித்துகள் என்று சொல்லக்கூடிய போட்டான் தான் வேகமாக செல்லக்கூடியது. வேற எதுவுமே போட்டானின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. போட்டான் மணிக்கு, வினாடிக்கு 320,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஒரு வினாடிக்கு 320,000 கிலோமீட்டர் அதனுடைய வேகம். 186,000 மைல், 320,000 கிலோமீட்டர். உதாரணத்திற்கு நாமும் சந்திரனும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஒரு செகண்ட் ஒளியின் வேகத்தில் இருக்கிறோம். 320,000 கிலோமீட்டர் நமக்கும் நிலாவுக்கும். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு செகண்டில் ஒளி நிலாவுக்கு சென்று மறு செகண்டில் பூமிக்கு திரும்பிவிடும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவு ஸ்பீட் யாருமே போக முடியாது. இது வரைக்கும் எந்த ராக்கெட்டும் ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடியதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. அந்த ராக்கெட் கண்டுபிடிச்சோம்னா ஒரு செகண்ட்ல போயிடலாம். மற்ற பிரபஞ்சங்களையும் நாம் போய் பார்க்கலாம். ஆகவே ஒளியின் வேகம் சி. இதைத்தான் அழகாக தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில், சமன்பாட்டில் ஐன்ஸ்டைன் விளக்கி இருக்கிறார். அவர் சொல்வதும் அதேதான். எனர்ஜி, ஆற்றலும் மேட்டரும் அழிக்க முடியாது. அவை உருமாறிவிடும். உருமாறிவிடும். அழகான சொற்கள். பாடுகளும் இறப்பும் இந்த வேதியியலிலே இருக்கின்றன. அதனால்தான் உயிர்ப்பு வருகிறது. பல கணக்கு முறைகளை வைத்து அவருக்கு நமக்கு விளக்குகிறார். ஆனால் நமக்கு அது அவ்வளவாக புரியாது. ரொம்ப டீப் அவருடைய தியரிஸும் சமன்பாடும். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விளங்குகிறது. அது இயேசுநாதருடைய பாயீவு கோட்பாடு. பாயீவு கோட்பாடு, PDR கோட், அதன் மேல் வடிவமைக்கப்பட்டது தான். மேட்டர் பிறக்கிறது, இறக்கிறது, உருமாறி விடுகிறது. ஆற்றலும் பிறக்கிறது, இறக்கிறது, உருமாறி விடுகிறது. ஆற்றலை அழிக்க முடியாது, மேட்டரையும் அழிக்க முடியாது. வேறொரு பரிணமித்து போயிடும்.
இதுதான் பிரபஞ்சத்தில் நேரம் நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுநாதருடைய கோட்பாடு எவ்வளவு அழகாக அவர் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். மக்கள் விளங்குகின்ற வகையிலே அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். குழப்பமில்லை. குழப்பமில்லாமல் நாம் அமைதியாக புரிந்து கொள்கிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து ஒரு சில விஞ்ஞானிகளை வைத்து இயேசுநாதர் பாயீவு கோட்பாட்டின் மேல் எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் என்ன சமன்பாட்டை சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது ராயப்பா கசி. நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே, என் முன்னே, நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோ, நிலமதையுமே வீடாக்கினோ, வானமதையும் ஏடாக்கினோ, கடலதையுமே சூடாக்கினோ. இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேயர்களே, சென்ற வாரம் பாயீவு கோட்பாடு, பேஷன், டெத், ரெசரக்ஷன், PDR தியரியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இந்த பிரபஞ்சத்தின் அடித்தளத்தில் இயங்குகின்ற ஒரு இயக்கவியல் என்று சொல்லலாம். இதுதான் பேசிக் லா ஆஃப் த யூனிவர்ஸ், பிரபஞ்ச கோட்பாடு. வேற எதுவுமே கிடையாது. மற்ற சயின்டிஸ்ட் சொன்ன நியூட்டன், டார்வின், ஐன்ஸ்டைன், ஹபிள் எல்லாமே இதை வைத்துத்தான் அவர்களுடைய சமன்பாட்டை நிறைவேற்றியிருக்கிறார்கள்.
இதுதான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். மேட்டர் இஸ் கிரியேட்டட், மேட்டர் இஸ் டிஸ்ட்ராய்ட். யூ கான்ட் டிஸ்ட்ராய் மேட்டர், இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம். மூலப்பொருள் ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. அதை நாம் அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது, மாற்றத்தான் முடியும். உயிர்ப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதைத்தான் போன வாரம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நான் உங்களுக்கு பேசப்போவது அதே ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி, சார்பியல். சென்ற வாரம் அதில் தான் நான் முடித்தேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் சார்பியல். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார்பியல் அந்த கோட்பாடை வைத்து E is equal to mc ஸ்கொயர், அதை வச்சு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம விளக்கலாம். வேதியியலில் இருக்கக்கூடிய, வேதியியல் விஞ்ஞானத்தில், பிசிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விளக்கலாம். அதை வைத்துதான் அவர்கள் 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் தோன்றிருக்கக்கூடும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த பூமியின் பிறப்பு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அந்த கணக்குத்தான் அந்த பேஷன், டெத், ரெசரக்ஷன் என்கின்ற அந்த 3 வார்த்தையில் உள்ளடங்கிய E is equal to mc ஸ்கொயர்ட் தான் நமக்கு இவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறது. சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? விளங்கவில்லை என்றால் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சிறப்பாக விளங்கும். சரியா? எல்லாரும் சூரியனை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பெரிய ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கை. குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் இந்த சூரியனை பார்க்குறோம். சரி, அந்த சூரியனில் எப்படி PIU கோட்பாடு எம்ப்ளாய் ஆகுது, என்கேஜ் ஆகுது? PDR கோட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த சூரியனுக்கு உள்ள? உங்களுக்கு நல்லா தெரியும், சூரியனுக்குள் ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய வாயு இருக்கிறது இல்லையா? அது ஒரு ஃபியூவல். அது என்ன செய்யுது? அணு மின்சக்தி மாதிரி அணு சேர்க்கை சேர்ந்து அது ஹீலியமாக மாறுகிறது. ஹீலியம் அனதர் மூலப்பொருள். ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகி ஹீலியமாக மாறுது. அந்த ஹைட்ரஜன் பேஷன், டெத், ஃபியூஷன் என்றது பேஷன் சொல்லலாம். நியூக்ளியர் ஃபிஷனா அல்லது நியூக்ளியர் பேஷனா? எஸ், துன்பமும் மரணமும் தான் ஹைட்ரஜன் அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் அங்கு பாடுகள், இறப்பு ஏற்படுகிறது. ஹீலியமாக மாறிவிடுகிறது. பட் அது ஒளியாக, உயிர்ப்பு, ஒளியும் அனலும் வெப்பமும், வெப்பமும் ஒளியும் பை ப்ராடக்ட், அதுதான் உயிர்ப்பு. ஸோ காலையில் எழுந்தவுடனே இயேசுநாதருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை தான் நாம் பார்க்கிறோம் அந்த சூரியனில். நானே உலகின் ஒளி என்கிறார் இயேசு. அந்த உயிர்ப்பை நமக்கு சொல்லுகிறார். வேற எந்த கோட்பாடும் சமன்பாடும் கிடையாது. நம்ம மனிதர்கள் கணக்கை வச்சு நம்ம அந்த சமன்பாட்டுக்கு விரிவுரை வழங்குகிறோம், உரை நாம் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ இரண்டாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் டெய்லி நம்ம பார்க்கறது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி PIU கோட்பாடு எல்லா நிலைகளிலும் ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். தண்ணீர் ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறையா தண்ணி குடிங்க, பை த வே, நல்லது உடம்புக்கு. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. சிக்னஸ் எல்லாம் வரவே வராது. ஏனென்றால் தண்ணிக்குள்ளேயே பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள 2 அணுக்கள் இருக்கின்றன என்று நமக்கு நல்லா தெரியும். 2 அணுக்கள், 2 மூலக்கூறுகளின் சேர்க்கை தான் நீர். ஒன்று ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அணு, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அணுக்கள் ஒன்று சேருகின்றன. பேஷன், டெத் விதிக்கு உட்படுத்தப்படுகின்றன. பாடுகள், இறப்பு, இதுதான் ப்ராசஸ். 2ம்
துன்பம் அனுபவித்து கடைசியா தண்ணியா மாறிடுது. உயிர்ப்பு, பாடுகள், இறப்பு, ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸுக்கு. ஆனால் நீருக்கு உயிர்ப்பு. ஆக்சிஜன் பார்த்துருக்கீங்களா? நேயர்களை பார்த்துருக்கீங்களா? யாராவது? பார்க்க முடியாது, இன்விசிபிள், பார்க்க முடியாத நிலையில் இருக்கு. ஹைட்ரஜன் பார்த்துருக்கீங்களா? நோ, பார்க்க முடியாது, இன்விசிபிள். பாருங்க, two invisible molecules when they come together, passion and death, அந்த ப்ராசஸ்ல விசிபிளா மாறுது, பார்க்கக்கூடியதாக மாறுகிறது. தண்ணீர், எண்ணெய், மாயை. இதுதான் மிரக்கிள் என்று சொல்வதா? இதுதான் புதுமை என்று சொல்வதா? இயேசுநாதர் நீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இயற்கை பார்க்க முடியாத ஒரு பொருளை பார்க்கக்கூடியதாக மாற்றுகிறதே. வாவ், தட் இஸ் கிரேட். உண்மைதானே? ஸோ பாடுகள், இறப்பு நாம் இதிலும் பார்க்கிறோம், உயிர்ப்பையும் பார்க்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள், காலையில் எழுந்து டல்லாக இருந்தேன், அப்புறம் சரி போகலாம் சொல்லும்போது சரி காஃபி குடித்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், ஒரு பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே ஒரு 15-20 மினிட்ஸில் ஆற்றல். எஸ், ஒரு டாக் என்ன, 3-4 டாக்கு பண்ணிட வேண்டியது தான் இன்னைக்கு சொல்லி ஓடி வந்துட்டேன். நான் ஓடி அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் நல்லா அவங்களுக்கு விளங்கியிருக்கும். அந்த பாலும் அந்த பழமும் வயிற்றுக்குள்ளே போனால் அவங்களுக்கு இறப்பு, பேஷன் அண்ட் டெத். இதுதான் கல்வாரி மலை. இதில் நம்ம உயிர்ப்பு, எனக்கு சக்தி வருகிறது, தெம்பு வருகிறது, புன்முறுவல் வருகிறது, பேச்சு வருகிறது, மூச்சு வருகிறது. அது எவ்வளவு ஆற்றல் அந்த உயிர்ப்பிலே. மீட்பு கிடைக்கிறது. இன்னும் சந்தேகமா இருக்கா நேயர்களே? இயேசுநாதரிடமே கேட்போம். ஆண்டவரே, இவ்வளவு சொல்றீங்க, இன்னும் விளங்கல, எப்படியாவது விளக்கம், வேறு விளக்கம் சொல்ல முடியுமான்னு நம்ம கேட்கிறோம். இயேசுநாதர் சொல்றார், நெறிகட்ட தலைமுறையே, எத்தனை நாள் உங்களோட இந்த அவஸ்தைப்பட்டு, இப்போ என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது, எத்தனை நாள் தான் நான் அவங்ககிட்ட பேசி எடுத்து சொல்றது. கொஞ்சம் அங்கலாய்ப்பு காட்டினாலும் அவருடைய அன்பு அளவிடவே முடியாது. அந்த அன்பை, அந்த அன்பால் நமக்கு அவர், எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல பாடுகள், இறப்புன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கோதுமை மணி நிலத்தில் விழுந்தால் ஒழிய அதையும் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சொன்னா விளங்கிட மாட்டீங்க, செஞ்சு காட்ட போறேன். எக்ஸ்பெரிமெண்ட், செய்முறை. உடனே சிலுவையில் போயிட்டு ஆணி அடித்து அடி போட்டு துன்பம் அடைகிறார், கடைசியா இறக்கிறார். எலோய் எலோய் லாமா சபக்தானி, ஆண்டவரே ஆண்டவரே கை விட்டீங்க. அந்த நிலவரத்துக்கு அவருடைய பாடுகள் அமைந்திருந்தது. இறந்தார். பேஷன் டெத், பாடுகள், இறப்பு. அவர் எடுத்து உள்ள வச்சாங்க. 3வது நாள் உயிர்க்கிறார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்கிறார் அப்போஸ்தலர்கள். பார்த்தோம், தொட்டோம், அனுபவித்தோம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்கின்ற கோட்பாடை பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், தொட்டார்கள், உணர்ந்தார்கள். இதைத்தான் இயேசுநாதர் அருளப்பர் அதிகாரம் 13 வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். மனுமகன் பாடுகள் பட வேண்டும், இறக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும், மகிமை பெற வேண்டும், உயர்நிலையை அடைய வேண்டும். இந்த படைப்பு உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி, நேர்வழி, ஒன் வே தான். பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, வேற எதுவுமே கிடையாது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், படைப்பு இதுவரை இன்றைய நிலவரத்துக்கு வந்திருக்கின்றது என்றால் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு தான் வழி நடத்தி இருக்கிறது. இதை நாம் மட்டும் சொல்லவில்லை.
ஜெர்மனியை சார்ந்த இறையியல் வல்லுனர் யூர்கன் மோல்ட்மான் த தியாலஜி ஆஃப் ஹோப் என்ற புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அவரும் அதுதான் சொல்றார். பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. அவர் வேற விதமா சொல்லுவாரு, பட் மீனிங் இதுதான். அதைத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கிறோம். அதுதான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. தட் இஸ் த அல்டிமேட் பேசிக் ப்ராசஸ். ஸோ இங்கிருந்து பிரபஞ்சம் இன்னும் 450 கோடி ஆண்டுகள் இன்னும் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த 450 கோடிகள் பாதை என்னது? சேம், ஒரே ரூட், ஒரே வழி, நேர்வழி. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு தான். எவ்வளவு பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா? இயேசுநாதர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், நிம்மதியை கொடுத்திருக்கிறார், முழுமையான வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த படைப்பை அவர் மீட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஓன்லி அதே சேம் லா தான், அதே கோட்பாடு, அதே சமன்பாடு. அடுத்து எட்வின் ஹபிள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க விஞ்ஞானி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவரும் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இந்த கோட்பாடுகளை தான் வேறு வார்த்தைகளிலே சொல்லுகிறார். பேஷன், டெத் அண்ட் ரெசரக்ஷன். அல்டிமேட்லி பிரபஞ்ச கோட்பாடு. அவர்தான் டெலஸ்கோப்ல ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போயிட்டார். பெரிய டெலஸ்கோப். அதை பார்க்கும்போது பிரபஞ்சம் ஒன்னா வரல, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. அண்டங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் பிரிந்து போகின்றன, தூர தூரமா போய்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, உங்களுக்கு நான் சான்ஸ் கிடைக்கும் போது அடுத்த எபிசோடு இல்லைன்னா வருகின்ற காலத்தில் உங்களுக்கு நல்லா அந்த பலூன் இருக்கு இல்லையா, பலூன் எடுத்துக்கங்க, அதுல புள்ளி வைங்க, புள்ளி வச்சுட்டு ஊதுங்களேன். ஊதுனீங்கன்னா அந்த பலூன் அப்படியே விரிவடையும். அப்போ புள்ளிங்க தூர தூரமா போய்கிட்டே இருக்கும். நீங்க சேஞ்சு பார்க்கலாம் நீங்களே. அதுதான் அவர் சொல்றார். இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது. விரிவடைகின்ற பொழுது கேலக்சி, ஸ்டார்ஸ் எல்லாம் தூர தூரமா தான் போகும், கிட்ட வராது. சோ அப்படி பார்த்தா கூட இந்த விதிமுறையில் நாம் பிரிவது என்பது ஒரு துன்பம். கணவனும் மனைவியும் நல்லா தெரியும். ஃபாரினுக்கு போகும்போது கணவன் கொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம அமெரிக்காவில் படிக்கும் போதெல்லாம் நம்ம பிரிஞ்சு போகும்போது வீட்டை விட்டு துன்பம். சொல்லப்போனால் சில பேர் டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, ஏறக்குறைய சாவர அளவுக்கு போயிடுவாங்க வீட்டு ஞாபகம் வந்துட்டு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எட்வின் ஹபிள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நம்ம காட்டுகிறார். முதல்ல வந்து எல்லாம் செய்யறது ஒன்று, அது துன்பம், இறப்பு என்று பார்த்தோம். பிரிதலிலே கூட துன்பமும் இறப்பும் இருக்கிறது. சில பேர் செத்து கூட போயிடுவாங்க. ஆனால் உயிர்ப்பு, அந்த பிரபஞ்சம் பாருங்க, விரிஞ்சு விரிஞ்சு அழகா தூர தூரமா போயிட்டு அவங்க இண்டிபெண்டா செயல்படுகிறார்கள். அவங்க தனக்கென்று ஒரு குடும்பம் அமைத்துக் கொண்டு, இப்போ நம்ம அண்டம் அப்படிதானே, பால்வெளி அண்டம், நம்ம பக்கத்துல அண்ட்ரோமேடா அண்டம் பெருசு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அண்டத்துல பாருங்க குடும்பமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உயிர்ப்பு, ஒரு புதிய அண்டம் வரணும்னா அது மாதிரி பிரிஞ்சாலும், பிரிதலிலே தான் வாழ்வு மலர்கிறது. கஷ்டமா இருக்கும், ஆனா உயர்நிலையை அடையலாம். ஒரே இதுல வந்தோம்னா வளர முடியாது. ஸோ பிரிவும் துன்பம். நாம் வளர வேண்டும் என்றால் பிரிவும் அவசியமாகிறது. ஸோ கடைசியாக இந்த லா ரொம்ப முக்கியம், இந்த கோட்பாடு, சமன்பாடு. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் என்று சொல்வார்கள். தெர்மோடைனாமிக்ஸின் இரண்டாவது விதி, அதுதான் மொழிபெயர்ப்பு. ஸோ பட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் அது என்ன தெரியுமா சொல்லுது? மேட்டர் வருது, அது நம்ம அழிக்கிறோம், அதனுடைய ஆற்றலை எடுத்துக்கிறோம், மேட்டரை உருமாத்திடுறோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நினைக்கிறத நான் அழிச்சிட்டேன், ஆனால் அது உருமாறி விடுகிறது, உயிர்ப்பாக மாறி விடுகிறது. இப்போ ஐஸ் இருக்கு, ஐஸ் எடுத்து நீங்க ஓடிக்கிறீங்க, தண்ணியில போட்டோம்னா தண்ணியா மாறிடுது. அதை அழிக்க முடியாது. தண்ணியை நீங்க சூடு பண்ணீங்கன்னா அது ஆவியா மாறிடுது. அழிச்சிட்டீங்களா? இல்லையே, உங்களால அழிக்க முடியாது. அழிக்க கூட முடியாதுங்க நம்மளால. எதையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அப்புறம் அந்த தண்ணி இன்னும் ஹீட் பண்ணாங்கன்னா அது மின்மமா மாறி வருது. அந்த மின்மம் மீண்டும் ஐஸா கூட வருது. ஸோ பாருங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதை நாம் திருப்பலி புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். சாவு பூசைக்கு போயிருப்பீங்க, சாமியார் படிக்கும்போது படிப்பார். முக்காவாசி எல்லா சாவு பூசையிலுமே இந்த வார்த்தைகள் அருமையாக படிப்பார்கள் குருமார்கள். அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், கேளுங்க. சாவு பூசைக்கு போகும்போது இனிமே இந்த வார்த்தையை கேளுங்க. பிரபஞ்ச கோட்பாடு அருமையா சொல்லியிருக்காங்க. அந்த சாவு
இந்த வார்த்தையை கவனித்து நம்ம உணர்ந்தோம் என்றால் வருத்தமே கிடையாது. விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. ஒரு பக்கம் புஸ்தகத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு போகும். பிடிஆர் கோடின் அசைக்க முடியாத விளக்கம் இதுதான். அல்டிமேட்லி அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்க போறோம்? எங்கேயும் போலையே, உயிர் பெற்று எழுகிறோம். நமது விசுவாச பிரமாணமே அதைத்தானே சொல்லுகிறது. விசுவாச பிரமாணம் எல்லாமே பிரபஞ்ச கோட்பாட்டின் விளக்கம் என்று சொல்லலாம். பிடிஆர் தான் இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்த கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நான் சின்ன வயசுல என்னுடைய கிராமம் கட்டுப்படி, வேலூர்லிருந்து அடுக்கம்பாறை கட்டுப்படி, வேலூர்ந்து 8 கிலோமீட்டர் தூரம். கோயிலில் நான் அப்போ ஃபாதர் பகவந்த ராஜு என்று சொல்லக்கூடிய பங்கு தந்தை இருந்தார், ஒரு சலேசியர். அவர் அந்த பைபிள் படிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை படிக்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். எங்க ஊர் ஃபுல்லா மலை தான். மலையை பத்தி நல்லா தெரியும். மலையை பத்தி ஒரு பிரசங்கமே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஃபியூச்சர்ல. மலைகள் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்படும் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிப்பார். அப்ப நானே சிரிச்சுவேன். எப்படிங்க மலைகளை தூக்கினது கீழே வச்ச முடியும்? நம்ம ஊர் ஏரி எடுத்துன்னு போய் மேலே வைப்பேன். என்ன கடவுள் தமாஷ் பண்றாரா என்ற கேள்வி நான் கேட்பேன். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் அது உண்மை என்று சொல்லுகிறது. கண்டத்தட்டு நகர்வியல், பிளேட் டெக்டானிக் தியரி, 12 பிளேட்டுகள் ஒன்றுக்குள் மோதி மோதி மலைகள் உருவாகின்றன, பள்ளத்தாக்கை மேலே தள்ளுகின்றன. அதே மலை ஒரு காலத்தில் பூமிக்குள்ள போயிடுது. ஸோ அது பாசிபிள். ஸோ இதெல்லாம் பேஷன் டெத், எல்லா கிரியேஷன் ஃபுல்லாகவே அந்த பேஷன் அண்ட் டெத் அண்ட் ரெசரக்ஷன் தான். நம்ம திருச்சபையில் கூட நாம் படிக்கிறோம், புனிதர்கள், முக்கியமாக மார்டர்ஸ், செயின்ட்ஸ், அவங்களுடைய ரத்தம் தான் திருச்சபைக்கு விளைநிலமாக மாறுகிறது. அந்த ரத்தத்தின் பெயரால் தான் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் சிந்திய ரத்தம், புனிதர்கள் சிந்திய ரத்தம், பாடுகள், இறப்பு எல்லாமே திருச்சபைக்கு உயிர்ப்பாக மாற்றி அமைக்கின்றன. இது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடைசியாக உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு நேரம் விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கோட்பாடுகளையும் இயேசுநாதர் சொல்லுகின்ற சமன்பாடு PDR சமன்பாட்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற விளக்கங்கள் அண்டவியல், பிரபஞ்சவியல், வேதியியல், பயாலஜி, நிலவியல், இப்பேற்பட்ட வேதியியல் விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். பிசிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ண முடியும், அஸ்ட்ரானமி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, இல்ல அப்பா செத்து போயிட்டாங்க, இல்ல கார் ஆக்சிடென்ட்ல எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. எப்படி இருக்கும்? பெரிய கஷ்டம். ஸோ ஃபாதர் கிட்ட போறீங்க. ஃபாதர், என்னால் முடியல, நம்முடைய ப்ரேயர்ஸ் ஏதாவது சொல்லுங்க ஃபாதர். அப்போ நான் E is equal to mc squared போ நான் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கேலி பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப குரூவல். உங்களால தாங்க கூட முடியாது. இன்னும் வேதனையும் அனுபவிப்பீங்க. ஸோ இவங்க தியரி எல்லாம் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் இந்த நேச்சுரல் வேர்ல்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு அது E is equal to mc squared, G is equal to m1, m2, நேச்சுரல் செலக்ஷன், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது வாழ்க்கை தத்துவங்களுக்கும் வாழ்முறைகளுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. மாறாக இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, PDR கோட் ஆர் தியரி ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் அப்ளை பண்ணலாம், வாழ்முறைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். மனுஷன் கஷ்டப்படும் போது
இப்போ நம்ம சொல்றோம் இயேசுநாதருடைய அதே பயன்பாடு தான், அதே சமன்பாடு தான் சொல்லி அனுப்புறோம். நம்ம அந்த குடும்பத்தை இழந்த நபரிடம் சொல்கிறோம், அப்பா இயேசுநாதர் கூட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. நமது கடவுள் துன்பத்தை அறியாதவர் அல்ல, அதுதான் பியூட்டி. துன்பத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். நீயும் நானும் மிருகங்களும் விருட்சங்களும் பண்ற எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் உட்படுத்தப்பட்டார். அவர்கிட்ட இல்லாத துன்பங்கள், அவர் அனுபவிப்பாத துன்பங்களுமே இல்லை. பிசிக்கல் துன்பங்களை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிலர்ல போட்டு அடிச்சாங்க, ஆணி வச்சு நொறுக்குனாங்க, ரத்தம் போச்சு. என்ன டைமென்ஷன் ஆல்சோ, எஸ், பாவங்களை சுமந்து கொண்டார். சைக்காலஜியில் போகுது. என்ன டைமென்ஷன், அந்த துன்பம் தான் பெருசு. அதை இன்னும் படம் பிடிச்சு ஒருத்தரை கூட சினிமாவில் காட்டுனதே இல்லை. பிசிக்கல் ஃபேஷன் தான் காட்டிக்கிட்டு இருக்குமே ஒழிய இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் அதை நம்ம காட்டல. செஸ்டிமனி தோட்டத்தில் கஷ்டப்படுற ரத்த வேர்வையா அதெல்லாம் உள்ள நடக்கிற விஷயம். பைத்தியக்காரர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம கடவுள் உள்ள அவர் அனுபவிச்சிருக்கார். பைத்தியக்காரர்கள் எல்லா சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸையும் தன்மேல் சுமந்து கொண்டார். இயேசுநாதர் சுமந்து கொள்ளாத எந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டரும் வெளியே கிடையாது, எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிட்டார். அதாவது நான் உங்களுக்கு சொன்ன 3 டைம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் எருசலேம் செல்ல வேண்டும், என்னை பிடிப்பார்கள், பாடுகளை அனுபவிக்க வேண்டும், துன்புறுத்துவார்கள், சாவ போறேன், ஆனால் நான் உயிர்த்தெழுவேன். எஸ், இயேசுநாதர் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கார். அவரை விட நம்ம பெரிய ஒரு துன்பத்தை ஒருத்தர் கூட இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிக்க முடியாது. The ultimate suffering, the zenith of suffering, climax, உயர்நிலை துன்பத்தை அடைந்திருக்கிறார், பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார். ஸோ இப்போ நான் சொல்றேன் அந்த பையன்கிட்ட, பாருப்பா இயேசுநாதர் கடவுளுக்கே இந்த கதிப்பா. அவர் அனுபவிச்சிருக்கார். துன்பங்களை அறியாதவர் அல்ல நமது இயேசு, அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கார். ஸோ நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் துன்பத்தை அனுபவிச்சிருக்கார். அவர் உனக்கு சொல்லுவார், நானும் அதான் போயிருக்கேன், ஸோ அதனால கவலைப்படாத, இது உயிர்ப்பாக மாறுண்டா உனக்கு, இந்த ஆக்சிடென்ட்டே வச்சே நீ ஒரு பெரிய உயர்நிலைக்கு வரப்போற, ஆனா நீ தாங்கணும். ஈ அல்ல கடைசி வார்த்தை, டி அல்ல, டெத் அல்ல, ஆர் உயிர்ப்பு, இதுதான் கடைசி வார்த்தை என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஸோ நம்ம அந்த பையன்கிட்ட தைரியமா சொல்லலாம், நீ ஏதோ நல்லது உனக்கு நடக்க போகுது, இந்திய நிலவரம் மாறும், திஸ் ஆல்சோ ஷால் பாஸ். இதுதான் அல்டிமேட் விஸ்டம். இன்றைக்கு இருக்கிற இதே மாதிரி நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு அது மகிழ்ச்சியா இருக்கேன்னு வச்சு அந்த மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்காது, அதுவும் பேஷன் டெத்தா மாறும், அங்க நிக்காது, உயிர்ப்பா மாறும். இதுதான் செயின் ஆஃப் இவெண்ட்ஸ், பேஷன் டெத் ரெசரக்ஷன், பேஷன் டெத் ரெசரக்ஷன், பேஷன் டெத் ரெசரக்ஷன். பிரபஞ்சம் தொடக்க நிலையிலிருந்து முடிவு வரைக்கும் இதே எபிசோடு தான். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வழிநடத்துபவர் கடவுள்தான். கடவுளுடைய பாணியில்தான் இந்த பிரபஞ்சம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அவர் விதித்த விதிமுறை தான். விதிமுறைகளை பற்றி நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த வாரங்களிலே. எல்லாமே விதிக்கு உட்பட்டது. அல்டிமேட் விதி, பெரிய விதி. எல்லாரும், முக்கியமாக விஞ்ஞானிகள், அந்த விதிமுறையை எடுத்துத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது விளங்கவில்லை என்றால் கவலை வேண்டாம், உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், இயேசு சொல்வது விளங்குகிறதா? கட்டாயம் நமக்கு விளங்கும். பாடுகள், இறப்பு நேயர்களே உங்கள் வாழ்விலே இப்பொழுது நடந்து கொண்டிருந்தால் கவலைப்படாத, உயிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உச்ச நிலையை நீ அட போகிறாய். உயிர்ப்பு நடந்து கொண்டிருந்தால் ஏமாந்து விடாதீர்கள். அடுத்து பேஷன், பாடுகள், இறப்பு நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் நாம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நாம்
துன்பத்தை அனுபவிக்கிறோம், இறக்கிறோம், உயிர்க்கிறோம். அதுதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை. ஒவ்வொரு வினாடியும் செல்லு பாடுகள் அனுபவித்து செத்து போகுது, புது செல்லு உருவாகிக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்பே ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் விதித்த விதி இது. ஆகவே நாம் தனியாக செயல்படவில்லை, இறைவனுக்கு நாம் சார்ந்திருக்கின்றோம். இதுவே நமக்கு போதும். இதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் நேயர்களே. உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். ராயப்பா கசி. நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே, ஹே என் முன்னே, ஹே நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வானமதையும் ஏடாக்கினோம், கடலதையுமே சூடாக்கினோம். இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். விஷம் செய்தோம் தோம் தோம்.